நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். யூத ராஜசிங்கம் உயிர் தேழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர் தேழுந்தா, உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு ஞாயிறாய் எங்களுக்கு அமைந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற சத்தியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தெளிவு பண்ணி எங்களுக்கு கொடும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்று காலை, அது ஒரு வாரத்தின் முதலாம் நாள். அன்றைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்கிற பெயரெல்லாம் இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதலாம் நாள். இன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் வைத்திருக்கிறதுனாலே அதன் அடிப்படையிலே நம் வேத பாடங்களை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்றைய நாளிலே சாயங்கால வேளை, காலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார். சாயங்கால வேளையிலே எம்மாவு என்கிற ஊருக்கு சமீபமாய் 2 சீஷர்கள் நடந்து கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் நடுவிலே ஆண்டவரும் அந்த பயணத்திலே சேர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து ஒரு 3-4 மைல் தூரம். அவர்கள் கூட நடந்து வரும்போது ஒரு அந்நியனாய் எப்படியே நடந்து வருகிறார். அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யாரோ ஒரு வழிப்போக்கர் என்று அவர்கள் கருதி கொண்டு இந்த 2 சீஷர்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்போ ஆண்டவரும் சில காரியங்களை பேசுகிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து, உமக்கு நடந்த விஷயம் ஒன்றும் தெரியாதா என்றெல்லாம் அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது எம்மாவு சீஷர்கள் அந்த எம்மாவுக்கு செல்ல வேண்டிய அந்த பாதை திரும்பிட வந்த பொழுது ஆண்டவர் அவர் வழியிலே போவதை போல அவர் காணப்பட்ட பொழுது, நல்லா பேசிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி, பொழுதும் போயிட்டு சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்கும் என்று அவரை வருந்தி அழைத்தார்கள். ஆண்டவர் கூட போனார். நம் ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் ஏன் கூட வாங்க ஆண்டவரே, என்னோடு அமர்ந்து பேசுங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வருந்தி அழைத்தால், அவர் இன்றைக்கும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு அவர் ஆயத்தமாய் வாசல் அண்டையிலே நின்று ஆவலாய் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் மற்றவர்களைப் போல அதிகாரம் செலுத்தி ஒரு சர்வாதிகாரியாய் நடந்து கொள்கிற தேவன் அல்ல. அன்பே உருவான தெய்வம். நீ இடம் கொடுத்தால், நீ நம்பினால், நீ விசுவாசித்தால், நீ உன் வாழ்க்கையை திறந்து எனக்குள்ளே வாங்கன்னு நீ கூப்பிட்டால் அவர் உள்ளே வருவார். அப்படி இந்த சீஷர்களோடு கூட அந்த வீட்டுக்குள்ளே போனார். அங்கே போய் அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அப்பத்தை பிற்கும் பொழுது தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆச்சரியத்திலே உறைந்து போனார்கள். ஆண்டவரே என்று அவரை பார்க்க ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். அவர் மறைந்து போய்விட்டார். திதிமு எனப்பட்ட தோமா அப்பொழுது அங்கே இல்லை. அந்த வாரத்தின் முதலாம் நாள் அவர் இல்லை, எங்கேயோ வெளியே போயிட்டார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அப்படின்னா அடுத்த வாரத்தின் முதலாம் நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, ஆலயத்திலே போய் ஆராதிப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு நாம் மறந்துவிட்டால், போக முடியாமல் போய்விட்டால், அடுத்து 8 நாள் கழித்து தான் மறுபடியும் அந்த ஆராதனையிலே அவரை சந்திக்க முடியும். 8 நாளைக்கு பின்பு யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 7 நாள் முடிந்து 8வது நாள் மறுபடியும் வாரத்தின் முதலாம் நாள் சீஷர்கள் அடைத்த வீட்டுக்குள்ளே பயந்து அப்படியே அமர்ந்திருக்கும் பொழுது, அதாவது இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போன ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம்.
அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை வேளையில் ஆண்டவர் தரிசனமாகிறார். யாருக்காக? நம்பாத ஒரே ஒரு மனிதனுக்காக. ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம், மனம் திரும்பாத அந்த ஒரே பாவியை தேடி செல்லுகிற அந்த தியாக குணம், அது நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. 8 நாளைக்கு முன்பு ஆண்டவர் வந்த பொழுது தோமா இல்லை. தோமா வந்தபோது மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இயேசுவை கண்டோம், நம்ம கூட இருந்தாரே 3 வருஷம், அந்த இயேசு சாகலை, சிலுவையில் அடித்து அடக்கம் பண்ணினாங்க, ஆனால் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்து விட்டார். கண்டோம் என்று சொன்னார்கள். தோமா நம்பலை. தோமா சொன்னார், அவருடைய கையிலும் கால்களிலும் உண்டான அந்த காயத்தை நான் தொட்டு பார்க்கணும். அவருடைய விழாவில் ஈட்டியை வச்சு குத்துனாங்களே, அந்த காயம் இருக்கும் தானே, அந்த காயத்தை நான் கை வச்சு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு தோமா சொன்னார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு வாரத்தின் 1ஆம் நாள் வந்த பொழுது, அங்கே எல்லா சீசரோடும் தோமாவும் இருந்த பொழுது இயேசு வந்தார். இயேசு வந்து அவர் என்ன சொன்னார் பாருங்க, 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தன்னை ஒருவர் நம்பவில்லை, தன்னை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உயிர் தெழுந்ததை என்னால் நம்ப முடியாது, நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார். அதுக்காக ஆண்டவர் அவரை அலட்சியம் செய்துவிட்டு, நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, அப்படி போகலை. அந்த ஒருவனுக்காக 8 நாளைக்கு பின்பு அவரும் அங்கே தரிசனமானார். ஒவ்வொரு ஆராதனையிலும் அவரை இன்னும் தகப்பன் பிள்ளையாய் உறவு கொள்ளாத அநேகர் திருச்சபையில் இருக்கிறபடினால ஒவ்வொரு வாரமும் அவர் வருகிறார். சகோதரா சகோதரி, இன்றைக்கும் உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கும் உன் ஆலய ஆராதனையில் நீ எந்த ஆலயத்தில் ஆராய்த்தால் அங்கே ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து உன்னை பார்த்து, என் மகனே, என் மகளே, என்னை தொட்டுப்பார், அவிசுவாசியாயிராதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. திருச்சபையின் அஸ்திபாரமே விசுவாசம்தான். ஆண்டவரிடத்தில் அவிசுவாசமாயிராமல் விசுவாசத்தோடு இருங்கள். ஆலய ஆராதனைக்கு வரும் பொழுது, ஆலயத்திலே அவரை பணிந்து கொள்ளும் பொழுது, ஆலயத்திலே அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வாரம் அல்லது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, அவனை அழைத்தார். தோமாவே, இங்கு வா, என் விழாவிலே தொட்டுப்பார் என்றார். 28வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே, கதறுகிறார். என்னை பார்த்துட்டாரு. எனக்காய் மரித்த ஆண்டவர் இப்ப ஜீவனோடு இருக்கிற பக்தன் ஒருவர் இவ்விதமாய் பாடுகிறார். கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண்கூளிர. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிலே நான் வரும்பொழுது அவரை தரிசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போனேன், ஆராதனை ரொம்ப அருமையாக இருந்தது. ஆரம்பம் முதலே தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே லயித்திருந்தேன். என் ஆண்டவரை கண்ணார கண்டேன். கொண்டாடும் விண்ணோர்கள் பூமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர, உணர்ந்து பாடின பாடல். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் தரிசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் நாம் தொழுது கொள்ளும் பொழுது விசுவாசத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர்
தோமாவை இப்போ அவிசுவாசத்தில் இருந்த தோமாவை விசுவாசத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவர் சொன்னார் பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த அடிப்படை விசுவாச பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இந்த வாரம். இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் ஒரு காரியத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்தேன் 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 என்று அநேகர் சொல்கிறாங்களே, அது உண்மைதான். ஆண்டவரை சிலர் தரிசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை தரிசிக்கிற அந்த ஊழியக்காரர்களை விட ஆலய ஆராதனையில் இருக்கிற ஆண்டவரை இதுவரை தரிசித்திராத நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவரை நீங்கள் கண்ணால் பார்க்கல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஆனால் அவர் இங்கே நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க. அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக உங்கள் பரம தகப்பன் நிற்கிறார் என்கிற உணர்வோடு அவரிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்களே, நீங்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் தான் பாக்கியவான்கள். பிரபலமான அந்த ஊழியக்காரர்கள் அல்ல, பாக்கியவான்கள் நீங்கள் தான். இதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்லுகிறார். அது யார்கிட்ட? தோமாட்ட சொல்றாரு. ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்களிலே 12 சீசர்களில் ஒருத்தர் ஆண்டவரை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தார், போயிட்டார். மிச்ச 11 பேர் சீசர்களில் தோமா மூலமாகத்தான் ஏராளமான அற்புதங்கள் நடந்ததாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. வரலாறு சொல்லுகிறது. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு ஆண்டவர் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தின தோமாவை பார்த்து சொல்றாரு, உன்னை விட தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், உன்னை விட என்னை காணாதிருந்தும் என்ன நம்புறாங்க பத்தியா திருச்சபை மக்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள்தான் பாக்கியவான்கள். 4-5 வாலிபர்கள் பாளையங்கோட்டை யோவான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 1984-85 அந்த ஆண்டுகளில் இளநிலை வகுப்பு படித்த ஒரு 5 பேர் ஆண்டவரை மெய் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். 5 பேரும் இன்றைக்கு பல இடங்களிலே ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பையன் மாரியப்பன், ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து வந்த ஒரு சகோதரன். அங்கே தென்காசி பக்கம் வாசுதேவநல்லூர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர். அப்போ ஹாஸ்டலில் இந்த 4-5 பேரும் சேர்ந்து ஒன்றாய் தினமும் ஜெபிப்பார்கள், ஆண்டவருக்குள்ளாய் வளர்ந்து வருவார்கள். அப்படி ஜெபிக்க இந்த 4-5 வாலிபர்கள் முழங்கால் போட்ட உடனே இந்த மாரியப்பன் தனக்கு வலது பக்கத்திலே ஒரு ஆள் ஜெபிக்கிற ஒரு இடத்த விட்டுட்டு தான் அவர் உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் ஆட்கள் அந்த இடம் கேப்பாக இருக்கும். இப்போ சக மாணவர்கள் கேட்பாங்க, ஏன் மாரியப்பன் எதுக்கு அங்கே ஒரு இடத்த போட்டிருக்க, நீ தள்ளி போய் நில்லு, நம்ம ரவுண்டாச்சோம். இல்லை, அந்த இடம் இயேசுநாதருக்கு. சிலர் அதை அப்படியே பயபக்தியோடு எடுத்துக்கொள்வார்கள், சிலர் கேலி செய்வார்கள். ஆனால் மாரியப்பனுக்கு ஒரு அசைக்க மாட்டாத நம்பிக்கை, என் வலது பக்கத்தில் என் ஆண்டவர் நிற்கிறார். நான் அவரை இன்னும் பார்க்கலை, நான் அவரை இன்னும் தரிசிக்கலை, ஆனால் நான் அவர் பிள்ளை. அதனால் நான் எங்கே ஜெபம் பண்ண முழங்கால் போடல, எனக்கு வலது பக்கமாக என் ஆண்டவர் என் அப்பா வந்து நிற்பார். அவருக்கு ஒரு இடத்தை நான் விட்டு வைக்க வேண்டாமா? இந்த விசுவாசம் ஆண்டவரை கனப்படுத்துகிற விசுவாசம். இந்த விசுவாசம் ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிற ஒரு விசுவாசம். என் மகன் இன்னும் நீ பார்க்கல, இன்னும் நீ அவன் தரிசிக்கல, ஆனால் நம்புறான். அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் வெளிப்படுத்துறான். நம்பிக்கையின் முதிர்ச்சி தான் விசுவாசம். எப்படி வெளிப்படுத்துறா? எனக்கு வலது பக்கமாக ஒரு இடத்த போட்டிருக்கிறான், என் ஆண்டவர் என் கூட நிற்கிறார். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்கள்.
அவர் தன்னுடைய அனுபவத்தை இந்த மாரியப்பன், என்னுடைய வயது தான், அந்த அனுபவத்தை இந்த மாரியப்பன் சொல்லும் போது அடிக்கடி சொல்லுவார், நான் பாவத்தில் இச்சைகளில், அதுவும் இந்த வாலிப பருவத்தில் பாலியத்துக்குரிய இச்சைகளிலிருந்து நான் முற்றிலுமாய் விடுபடுவதற்கு இந்த விசுவாசம் எனக்கு பேருதவியாக இருக்கு பிரதர். இந்த விசுவாசம் என்னை சரி பண்ணுகிறது. என் வலது பக்கமாய் ஆண்டவர் நிற்கிறார். நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? அவர் என் கிட்ட இருக்காரே. என்ன ஒரு அற்புதமான வாழ்வு பாருங்கள். இந்த வாழ்வை தான் ஆண்டவர் திருச்சபையில் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். சென்னையில் நர்ஸாக, கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருந்த ஒரு அக்கா சென்னையிலே இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு முறை போயிருந்தோம், தங்கியிருந்தோம். அந்த அக்காவுடைய ஹஸ்பண்டு, அந்த அண்ணன் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அங்கே போய் நாங்கள் சென்னை போனால் அங்கே தங்குவோம். ஒரு நாள் இரவு ரொம்ப நேரம் ஜெபித்து விட்டு, ரொம்ப நேரம் பைபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதிகாலையில் தான் தூங்கணும். அதனால் காலையிலே தூங்கிக்கிட்டு இருக்கோம். காலைல ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் அந்த அக்கா சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. யார்ச்சோ பேசிகிட்டு இருக்காங்க, சமையல் பண்ணுற சத்தம் கேட்குது. அதே நேரத்தில் இந்த அக்கா சத்தமாக யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் யாரோ கெஸ்ட் வந்திருப்பாங்க போல், நம்மளை மாதிரி யாரோ கெஸ்ட் வந்திருப்பாங்க போல், அக்கா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு 10 மணி வாக்கில் தான் எழும்பணும். எழும்பி அக்காட்ட கேட்டால் யார் வந்தது? இல்லையே, ஒருத்தர் வரலையே. அப்போ அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா? இல்லையே, அவர் 6 மணிக்கே டியூட்டி போயிட்டாரே. என்னக்கா 8 மணிக்கு நீங்கள் சமையல் பண்ணும்போது யார்ட்டையோ நீங்கள் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லை பிரதர், உங்கள் அண்ணன் போயிடுவார், ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் அங்கே போயிடுவார். அப்புறம் நான் மத்தியான டியூட்டி தான், மத்தியானம் போகணும். காலையில் சமையல் பண்ணி விட்டுருக்கும் பொழுது ஆண்டவர் இருப்பார்ல என் கூட. அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசிது? ஆண்டவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட என்ன பேசுவேன்? அவர்கிட்ட எல்லாம் பேசுவேன். என் பாடு, என் பிரச்சனை, என் குடும்ப கஷ்டம், என் குடும்பத்தில் நடந்த நல்ல காரியம், சமையல் நல்லா வரணும், நான் எல்லாத்துக்கும் என் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலை செய்வேன். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி பிரதர் வீடை கூட்டணும், விளக்குமாறு எடுக்க எல்லாரும் விளக்குமாறு வச்சு, நானும் விளக்குமாறு வச்சு கூட்டும்போது ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே வருவேன். அப்படி கூட்டிக்கிட்டே பேசும்போது சொல்லுவேன், ஆண்டவரை தினம் கூட்ட அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, குப்பை தினம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் ஆண்டவரை என் உள்ளமும் இருக்குது. தினம் குப்பை உள்ளே வந்து விழுது. நான் இந்த விளக்குமாரை வச்சு இப்படி கூட்டுறோம்ல, அதே மாதிரி நீங்கள் என் உள்ளத்தில் உள்ள குப்பையெல்லாம் கூட்டி தள்ளுங்க. அது அப்படி பெருக்கிக்கிட்டே வரும்போது அந்த அக்கா சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சில நேரங்களில் பெருக்கும்போது வீட்டு மூலைகளில் முடுக்குகளில் குப்பை தங்கிடும். அது அப்படியே ஒரே நேரத்தில் விளக்குமாரில் வராது, 2-3 தடவை தட்டணும். தட்டி எடுத்து தான் வெளியில் கொண்டு வரணும். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த அக்கா ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம், ஆண்டவர் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி முக்கு முடங்கில் குப்பை கிடந்துக்கிட்டு வரவே மாட்டேங்குது, என் உள்ளத்துலேயும் இப்படி தான் சில அடி ஆழங்களில் சில அழுக்கு போகவே மாட்டேங்குது, இப்படி தான் இருக்குது, நீங்கள் தான் உங்கள் ரத்தத்தால் கழுவணும். இப்படி ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல அவர்கள் பேசுவார்களாம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அழகான ஒரு விசுவாச வாழ்வு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வெல்லாம் ஆலயத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இல்லை பிரியமானவர்களே, அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரோடு நாம் பேசி கொண்டிருக்கிற அந்த அனுபவம். ஆண்டவரை நாம் இன்னும் கண்ணார தரிசிக்கலை, நம்ம இன்னும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலை. ஆனால் இந்த வசனங்களை நம்புகிறோம். தீர்க்க தரிசனங்களை விட அதிக உறுதியாக இருக்கிற இந்த வார்த்தைகளை நம்புகிறோம். இந்த வார்த்தைகளை நம்பிக்கிறதுனால தான் ஆண்டவர் என் கூடவே இருக்கார் என்பதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆண்டவர் கூடவே இருக்காருன்னா அமைதியாக நீங்களும் போயிட்டுருக்கீங்க, அவரும் வந்துக்கிட்டே இருக்காருன்னா இப்போ நல்ல நட்பு, அவரோடு பேச ஆரம்பித்து விடுங்கள். இன்றையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது மற்றவர்களுக்கு எப்படியோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, இவர் ஆவியில் ஜெபம் பண்ணுறார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆலயத்துக்கு வந்தது நான் என் ஆண்டவரை தரிசிக்க வந்தேன்.
நான் என் ஆண்டவரை பார்க்க வந்தேன். அடுத்தவர்களை ஜட்ஜ் பண்ண நான் வரவில்லை. நான் ஆரம்ப ஜெபத்தில் முழங்கால் படிக்கிட்ட அந்த நிமிடத்திலிருந்து ஆராதனையில் முழு மனதோடு நான் ஆண்டவரை நேசித்து அவரை விசுவாசித்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். இந்த 2.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆண்டவரோடு இருந்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு நான் திரும்பி வருகிறேன். என் ஆண்டவரே, என் தேவனே, இந்த தோமாவை போல நான் இல்லை ஆண்டவரே. நான் அவரை விட பாக்கியவான். காணாதிருந்தும் நேசிக்கிற நான் பாக்கியவான். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 12ஆம் தேதி உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கு அடுத்த ஞாயிறு எவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஞாயிறு ஆண்டவரே. அன்றைக்கு தோமாவிடத்தில் நீர் பேசின அந்த காரியங்கள் இன்றைக்கு அதன் மூலமாக எங்களோடு நீர் பேசுகிறீர். தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களே. இந்த பாக்கியவான்கள் வரிசையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆராதனை அசட்டை பண்ணி விடாதபடி, ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு வரை நானும் ஏசப்பாவும் என்கிற அந்த கொள்கையோடு உடைய பிரசன்னத்திலே லயித்திருக்க உதவி செய்யும். உடைய பிரசன்னத்தின் மேன்மையினால் எங்களை மூடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.